என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த உறவு யாரிடம் பேச வேண்டுமோ அந்த நபரிடம் அப்படியே நீ மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்க வேண்டும். கேட்ட பிறகு இதில் ஒரு ரகசியத்தையும் உன் அம்மா நான் சொல்ல இருக்கின்றேன். இந்த விஷயத்தை நீ கடைபிடித்து விட்டாய் என்றால் நிச்சயமாக நீ நினைத்த நபர் உன்னை அழைத்து பேசுவார். அதுவும் நாளையே நடக்கும். இது இந்த அம்மா தாயின் சத்திய வாக்கு. இதனால் வாக்குகளை கேட்கும் பொழுது வார்த்தைகளும் எப்பொழுதும் சிந்தனையும் மௌனமாக கேட்க வேண்டும். அங்கு பேசிக்கொண்டு இங்கு பேசிக்கொண்டு கவனத்தை சிதறடிப்பதோ கண்ணீர் வடித்து கொண்டு கேட்பதோ இந்த வகையில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் வேத வாக்காக உன் வாழ்க்கையில் மாற இருக்கின்றது. அப்பொழுது நீ எப்படி கவனமாக கேட்க வேண்டும். எப்படி கேட்கின்றாயோ அதுபோல் உன் வாழ்க்கை அமையும். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்து விட்டாய் என்றால் நிச்சயமாக நாளை நீ நினைத்த உறவு உன்னை அழைத்து பேசும். அழைப்பு உன்னை தேடி வரும். நீ அழைக்க வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. என் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவினை நிச்சயமாக நீ கேட்கலாம். அல்லது எப்படி நடக்கும், இது மூட நம்பிக்கை, இதெல்லாம் அம்மா செய்ய மாட்டாள் என்றால் நிச்சயமாக நீ நினைக்கும்படியே அது நடக்கும். அதனால் உன் வாழ்க்கை என்பது எண்ணம் போல்தான் அமையும். எண்ணத்திற்கு ஏற்பதான் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருக்கும். என் தங்கமே, என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்பவர்களுக்கு நிச்சயம் அவர்கள் நினைத்ததை நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, இப்பொழுது சில விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன். ஒரு சில நபர் மீது முழுமையாக அன்பு வைத்தது அந்த அன்பானது சிறுக சிறுக முற்றிப்போய் இப்பொழுது மிகப்பெரிய கஷ்டமாகவும் கவலையாகவும் இருக்கின்றது. என் தங்க பிள்ளைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையாக மாறிவிட்டது. ஒவ்வொரு நாட்களும் பேசிய நபர், உணவு உண்டாயா சாப்பிட்டாயா என்று கேட்ட நபர் இன்று காணவில்லை. காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளவும் என் தங்க பிள்ளைக்கு நேரம் போதவில்லை. ஒவ்வொரு தருணமும் அவர்கள் எப்போது அழைப்பார்கள், அவர்கள் எப்போது பழைய நிலைக்கு திரும்புவார்கள், எப்பொழுது என்னிடம் அன்பாய் பேசுவார்கள் என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாளும் அவர்களையே நினைத்து உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, உன் அம்மா நான் சொல்வது சரிதானே? என் தங்க பிள்ளையே, சரி என்றால் ஆம் தாயே, நீங்கள் சொல்வது சரி என்று எனக்கு சொல். என் தங்கமே, எப்பொழுதும் நான் மட்டும் பேசுவது எந்த பலனையும் அளிக்காது. ஆனால் பேசும் பொழுது நீயும் பேச வேண்டும். எப்பொழுதுமே ஒரு கை தட்டினால் ஓசை எழுப்பாது. பலன் என்பது இரட்டிப்பு மடங்காக இருக்கும். நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், நீ செவிகளில் கேட்கவில்லை என்றாலும் பயனே இருக்காது. அதனால்தான் அடிக்கடி என்னுடைய தங்க பிள்ளையிடம் நான் பதிலை எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் எப்படி இந்த தாய் என் பிள்ளையை எப்படி நான் தாங்குகின்றானோ, என் பிள்ளை வார்த்தைகளை என் தங்க பிள்ளை கேட்கின்றதோ அதற்கு உண்டான பலன்களை இந்த அம்மா கொடுப்பது இந்த அம்மாவினுடைய கடமை அல்லவா? அதேபோல் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதிலை கூற வேண்டுவது உன்னுடைய கடமை. ஏனென்றால் உன் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள் ஆழ்மனதில் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக உன்னால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க முடியாது. ஒரு சில விஷயத்தை வைத்து உன் வாழ்க்கையில் அந்த கசப்பான எண்ணங்கள் அனைத்தும் தினந்தோறும் உன்னை உண்ண விடாமல் உறங்க விடாமல் சோதித்து கொண்டிருக்கின்றது, வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த விஷயத்தை என்னுடைய வார்த்தைகளால் மாற்ற முடியும். அதனால்தான் என் தங்க பிள்ளையை தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பதிவை கவனமாக கேள். வேறு எங்கும் மனதை வைத்து கொண்டு கேட்காதே. அதேபோல் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு கேட்காதே. தனிமையில் கேள். என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு எட்டுகின்றது என்றால் நிச்சயம் உன்னுடைய அந்த கசப்பான நினைவுகளும் கவலையான எண்ணங்களும் கஷ்டத்தால் நிறைந்த உண்மை அனைத்தும் விலகி சந்தோஷம் நிறைந்ததாக மாறும். என் தங்கமே,
என்பதற்காக சொல்ல வேண்டும். என் வார்த்தைகளை செவிக்கொண்டு நீ கேள், அதேபோல் கவனமாக கேள் என்று பலமுறை நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறு விஷயம்தான், நான் அதில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கின்றது என்பதனை உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன் அல்லவா? ஆனால் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய முழு கவலை என்னவென்றால் உன் உறவு அழைத்து பேசவில்லை, அழைப்பையும் எடுக்கவில்லை. காரணம் மிகப்பெரிய மாற்றம் உன் உறவிடமிருந்து எதிர்பார்த்ததால் உன் மனம் இப்பொழுது கேள் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறு விஷயம்தான் எவ்வளவு பெரிய மாற்றமாக இருந்திருக்கின்றது என் தங்க பிள்ளைக்கு. அவர்கள் உன்னிடம் இருந்து உறைவிடம் எதிர்பார்த்ததால் உன் மனம் இப்பொழுது கல்லாக மாறி இருக்கின்றது. கவலை கொள்ளாதே. அந்த இடத்தில் என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உனக்கு என்ன அநியாயம் ஏற்பட்டு விட்டு இருக்கின்றது என்று இந்த அம்மா அனைத்தையும் நான் அறிவேன். அதேபோல் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரே நாட்கள் நிச்சயமாக எந்த உறவுமே பேசவில்லையே, எந்த உறவுமே ஓடோடி வந்து உன் காலில் விழும் என் தங்க பிள்ளையே. ஆனால் ஒரு சிறு விஷயத்தை செய்யும் பொழுது நாம் பல தவறுகள் செய்கின்றோம். அதை கவனக்குறைபாட்டால் செய்கின்றோம், அல்லது கஷ்டத்தை நினைத்து கொண்டு செய்கின்றோம், அல்லது நடக்குமா நடக்காதா என்ற எதிர்மறை எண்ணத்தோடு செய்கின்றோம். அதனால்தான் நமக்கு எந்த பலனும் எட்டுவதில்லை. ஆனால் நம்பிக்கையோடு இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள், நான் நம்பிக்கையோடு செய்வேன். நல்லது என்றால் நம் அம்மா தாயானவள் எனக்கு நிச்சயம் கொடுப்பாள். காலதாமதம் ஏற்படுத்தினார்கள் என்றால் அது எனக்கு தகுதியற்றது, தகுதியுள்ளதாக மாற்றி கொடுப்பாள் என்று வைராக்கியமான தைரியமாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளை. அதேபோல்தான் சில விஷயங்கள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது, பல விஷயங்கள் உன்னை அலட்சியம் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உன் உறவை நீ அழைத்தாலும் பேசாதே. ஏன் தெரியுமா? ஆணவம் தலைக்கேறி அன்பு என்ற பெயரில் பொய்யான அன்பிற்கு அடிமையாகி இருக்கின்றது. அந்த அடிமையான அன்பானது சுத்தமான பொய்யான அன்பாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா? அன்பிலும் கூட ஒரு சுத்தம் தேவைப்படும். ஆனால் இந்த பொய்யாக பேசி பேசி சுத்தம் சுத்தம் என்று மனதிற்குள் சொல்கின்றார்கள் அல்லவா? அந்த அழுக்கை தேடித்தான் இப்பொழுது உன் உறவானது போய்கொண்டு இருக்கின்றது என் தங்க பிள்ளையே. கூடிய விரைவில் எது நல்லது எது கெட்டது என்று கண்குளிர உன் உறவானது காண்பிக்கப் போகின்றேன். இந்த அம்மா நான் அதை அனுபவித்து உனக்கு சொல்லப் போகின்றேன். இப்பொழுது அனைத்தும் அந்த இடத்தில் மாறும், பல அடிகள் வாங்கும். அதேபோல் நல்லது எது கெட்டது எது, யாருக்கு துரோகம் செய்தோம், யாரை ஏமாற்றினோம் என் தங்க பிள்ளையே, கண்ணீர் சிந்த வைத்தாய் என்று அடிக்கடி மரண அடி உன் உறவிற்கு நீ ஏற்பட்ட வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆவார்கள். அதன் பிறகு திருந்துவார்கள். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அழக்கூடாது. முதலில் தைரியமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையான இருக்க வேண்டும் என் தங்கமே. எனக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வந்தால் நிச்சயமாக மாற்றம் நிகழும். உன் வாழ்க்கையில் நான் வருவேன், உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன், உன் உறவை நான் சேர்த்து வைப்பேன் என் தங்கமே. உன் உறவை உன்னை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நான் மாற்றத்தை உண்டாக்கி கொடுப்பேன். உன்னை பார்த்தாலே வணங்கக்கூடிய அளவிற்கு இந்த அம்மா நான் மாற்றி கொடுப்பேன். இந்த மாற்றம் நிகழும் நிகழும் என்று நீ நினைத்தால் எண்ணம் போல் மாறும் என் தங்கமே. ஆரம்ப கட்டத்தில் நான் அனைத்தையும் கடைபிடிப்பேன். ஆனால் சிறிது காலம் எடுத்துவிட்டால் தாய் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கவில்லையே, ஏமாற்றி விட்டாளா என்று சந்தேகப்படக்கூடாது என் தங்க பிள்ளையே. உனக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.